இயேசு கிறிஸ்துவின் இனிதாம் நாமத்திலே மீண்டும் என் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2வது பகுதியில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சரி, இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுடைய பேசும்படியாக நாம் அப்படியே இருந்த வண்ணமாக ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்கள் பிரசன்னம் எங்கள் நடத்தில் கடந்து வந்திருக்கிற அன்பிற்காக நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமையா. முதல் பகுதியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசினீர். அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோமப்பா. இந்த 2வது பகுதியிலும் தகப்ப நீர் சொன்ன வார்த்தை முடி உடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து உடைய நாமத்தை இன்றைக்கும் நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேனப்பா. இப்போ கர்த்தருடைய ஆவியானவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, முதல் பகுதியிலே தேவன் நம்மோடு பேசினார். தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தினார். அவர் சொன்னார், முதலாவதாக முதல் பகுதியிலே அவர்களின் சாட்சிகளாக மாற வேண்டும். அதைத்தான் நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். அந்த ஆண்டவர் சொன்னார். அப்போ நாம் ஆண்டோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் அவருடைய சாட்சிகளாய் மாறுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். அப்போ நாம் அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? இன்றைக்கி வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிற பொழுது முதல் ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீங்கள் என் சாட்சிகளாக மாற வேண்டும் என்று சொல்லி. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து நாமுடைய சாட்சிகளாக அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் சொல்லுகிறார், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராம், சகல ஜாதிகளிலும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நம்மை மேன்மையாக வைக்கிற ஒரு தேவன். அவர் மேன்மையான ஒரு தேவன். அவரை போல உயர்வான தேவன் யாருமே கிடையாது. அவர் மேன்மையான தேவனாக இருக்கிறபடினால் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். நாம் மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக நம்மை தேவன் நம்ம ரட்சித்து நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவன் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே தேவன் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மையான காரணம் கொடுக்க விரும்புகிறார். எப்பொழுதுமே பாருங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை செய்து நம்மளை உயர்த்துகிற ஒரு தேவன். ஏதா இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இவ்வளவுதான் ஆசீர்வதிக்க முடியும் சொல்கிற தேவன் நம்முடைய அல்ல. ஆண்டவர் சொல்றார், நீங்க நினைத்ததற்கும் எண்ணினதற்கும் வேண்டிக் கொண்டதற்கு மேலான பெரிய காரியங்களை செய்வேன். காரணம் அவர் பெரிய தேவன். அவர் பெரிய தேவனாக இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, மேன்மையான காரியங்களை செய்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஒன்றை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு மேன்மையான காரியங்களை செய்கிறவர். ஆனால் நீங்கள் வேதத்தை கவனமாய் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்து வந்த பொழுது, கானான் தேசத்துக்கு அருகில் வந்த பொழுது கர்த்தர் யோசுவா பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன், நீங்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், அது என் பிள்ளைகள் அவர்கள் தான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். சுதந்திரித்துக் கொள்வது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அது தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் வேதத்தோட சம்பவத்தை சொல்ல பாருங்க. எலிசா போகிற பிளேஸ் அவனுக்கு தீர்க்க கூட போகிறாங்க. அப்போ ஒரு வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு ஊழியக்காரன் கூட போகிற பொழுது அவன் ஒரு கோடாலி இரவல் வாங்கி கொண்டு போகிறான். போன உடனே பார்த்தீங்களான்னா, இப்போ அந்த கோடாரியானது வெட்டுகிற பொழுது குளத்துக்குள்ளே விழுந்துருச்சு. உடனே எலியாவிடத்தை கேட்கிறான், எஜமானே, நான் இரவல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அது குளத்தில் விழுந்துருச்சு, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எலிசாவை பார்த்து கேட்டான். அப்போ எலிசா சொன்ன ஒரு காற்று நல்லா பாருங்க, ஒரு கொம்பை வெட்டி என்ன செஞ்சாரான், குளத்தில் போட்டாரான். போட்டவனை வேதம் சொல்லுகிறது, கோடாரி என்ன செஞ்சான், தண்ணீர் மீது மிதந்தது. அற்புதத்தில் ஒரு அற்புதம், தண்ணீர் மிதந்தது. நல்ல வாசித்து பாருங்க. இப்போ எலிசா சொல்லுகிறார்,
தண்ணியில் மிதக்க வைத்த எலிசா அவர் பார்த்து சொல்கிறாரு, இப்பொழுது உன் கரத்தை நீட்டி எடுத்துக்கொள். ஏன் மிதக்க வச்சவருக்கு அப்படியே கையில் கொடுக்க முடியாதா? தண்ணியில் மிதக்க வைக்கிறார்ல, அந்த ஆண்டவரே அப்படி அவன் கரத்தை கோடால் கொண்டு கொடுன்னு எலிசா சொன்னால் தேவன் செய்திருப்பார். ஆனால் இப்போ எலிசா சொல்லுகிறார், உனக்கு நீ கேட்ட அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் காண்பித்து விட்டேன், அதை போய் நீ தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நாம தான் அதை சுதந்திரிக்கணும். சில பேருக்கு பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவான், நோகாமல் நொங்கு சாப்பிடணும்மா. கஷ்டமே படக்கூடாது, ஆனால் நொங்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும்மா. அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நொங்கு சாப்பிட முடியும். ருசியாக இருக்குன்னு சாப்பிட்றோம்ல, கொஞ்சம் கஷ்டம். அதை நம்மளோட அர்த்தம் என்ன? நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் பிரயாசப்படாதபடிக்கு தேவன் நம்மை மேன்மையான காத்தை செய்துவிட முடியாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுக்கு வழியிலே போய் ஆசீர்வாதத்தை சொந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்களை பார்த்தா சிம்பிளாக ஒரு காரியம், ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால் உடனே பார்ப்பாங்க, ஊழியக்காருக்கு ஒரு கடிதம், பிரதர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த காரியம் இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள். ஏன் அவங்க ஜெபம் நீங்கள் ஜெபம்னா கற்று காட்ட மாட்டாரா? ஒரு சகோதரி எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க, ஃபோன் பண்ணாங்க, என்னென்னா பிரதர் நீங்கள் முக்கியமாக ஒரு காத்துக்கு ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்கணும் சொல்லுங்கள். என்னுடைய மகள் திருமணத்துக்கு காத்துக்க ஜெபம் பண்ண. சரி சந்தோஷம், இப்போ என்ன செய்யணும்னு கேட்டீங்க. இப்போ எனக்கு மாப்பிளைக்கு 2 மாப்பிள்ளை வந்துட்டான். அப்படி என்ன செய்யணும், எந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்க எனக்கு தெரியலை, அதனால் எந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் எனக்காக 3 நாள் உபவாசம் பண்ணி, எத்தனை நாள்? 3 நாள் உபவாசம் பண்ணி அதில் தேவ சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள். நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கு சுகரு, நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்போ அவங்க பிள்ளைக்கு நான் எத்தனை நாள் உபவாசம் பண்ணணுமா? 3 நாள் உபவாசம் பண்ணணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, எனக்கு அதை மாதிரி ஆயிரக்கணக்கான கடிதம் வருது. எல்லாரும் 3 நாள் உபவாசம் பண்ணுங்கள், 3 நாள் உபவாசம் பண்ணால் நான் என்னைக்கு சாப்பிட்றது? சாப்பிட்டே இவ்வளோதான் உடம்பு இருக்குது, சாப்பிடல நான் கதை என்ன ஆகும் யோசிப்பாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, நிறைய விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டங்கள் வருகிற பொழுது ஆசீர்வாதம் வேணும், ஆனால் என்ன செய்யணும் கேட்டாங்கன்னா, அவர் ஜெபம் பண்ணி பதில் சொல்வார். இவர் நான் சொல்ல ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்ல தவறு என்று நான் சொல்லவே இல்லை. ஜெப உதவி கேட்பது தவறு கிடையாது. கட்டாயம் ஜெபிக்க கேட்கலாம், உதவி கேட்கலாம், பாஸ்டர்கிட்ட உதவி கேட்கலாம். பாஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னால் நிச்சயமாக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் எந்த ஒரு காரியத்திலையும் போய் உட்காந்துக்கிட்டா, கட்டில் வாங்கணுமானா பாஸ்டர் சித்தமானா கட்டில் வாங்க சொல்லி ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், வீட்டுக்கு மெத்த வாங்கினா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எல்லாத்துக்குமே தேவ சித்தத்திற்கு போய் ஒருத்தர் போய் நின்று கொண்டே இருக்கக்கூடாது. உங்கள் ஜெப உதவி தேவை. ஆனால் கர்த்தருடைய காரியத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்து அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவங்க பிள்ளைக்கு ஜெபம், உங்கள் பிள்ளையா கர்த்தர் உங்களுக்கு பிள்ளை கொடுத்தா உங்கள் பிள்ளையை கர்த்தர் மேன்மையாக வைக்க வேண்டுமானால் பெற்றோர்கள் நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்க, ஆண்டவரே பிள்ளைகள் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம், வேதம் சொல்ல கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ நீங்கள் தான் பிள்ளை கொடுத்துருக்கிறீங்க. அப்போ என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடும், என் மகனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நீங்கள் பெற்றோர்கள் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆனால் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, சுருக்கமாகவே குறுக்க வழியிலே போக வேண்டும் நினைக்கிறவனா தான் தேவன் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை. அப்போ மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை தேவனுடைய பிள்ளைகள் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்? வேதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்காக சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவதாக, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மையான காரியங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினால், அது அர்த்தம் வேதம் சொல்லப்படுது, எவரையும் மேன்மைப்படுத்த.
இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மை ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல கேட்டீங்கன்னா, அநேக பேர் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒன்று அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி நிறைய நான் சொல்லுவேன், இந்த நிறைய யங் கேர்ள்ஸ் யூத்ஸ் மத்தியில் நான் சொல்லுவேன் உண்டு. நிறைய யூத்ஸ் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியலை, நிறைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் தோல்விகள் வருகிறது என்று சொன்னால் கூட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கேட்டால், உங்களை குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்த முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற முதல் எதிரியே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். உங்களை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை வந்தால் தேவன் நம்மை மேன்மைப்படுத்த முடியாது. அதைத்தான் தாவீது அழகாக சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும். காரணம், இந்த அனுபவத்தை தாவீது ருசித்து பார்த்ததுனால தான் சொல்றார். தாவீது யோசிச்சு பாருங்க, தாவீது ஆடுகளுக்கு பின்பா போய் ஆடு மேய்த்தவன். சொந்த சகோதரர்கள் அவனை அற்பமா நினைக்கிறாங்க. இவன் ஆடு மேய்க்கிறவன். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு பையனை ஆடு மேய்க்க போனால் என்ன எதிர்ப்பாங்க? அவன் ஆடு மேய்க்கத்தான் லாயக்கு, ஒன்றுக்கு உதவாத ஆடு மேய்க்கத்தான் லாயக்கு. அப்படி பெற்றோராலே உடன்மந்த சகோதரராலே அற்பமாக எண்ணப்பட்டவன் இந்த தாவீது. ஆனால் தாவீது பாருங்க, அவனுடைய சூழ்நிலை பார்க்கவே இல்லை. எந்த இடத்த சொன்னாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் சகோதரன் அற்பமாக நினைக்கிறாங்க, என் உடன் பிறந்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் கூட என் அற்பமாக நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அற்பமாக நினைத்தாலும் இந்த அற்பமான பிறவியோடு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, எப்பொழுதுமே உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் இல்லை, இப்போ நீங்கள் இருக்கிற வேலை, நான் இந்த மாதிரி தான் வேலை பார்க்குறேன், நான் சாதாரண ஒரு கூலியாகத்தான் இருக்கிறேன், நான் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன மேன்மை வரும் என்று சொல்லி உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்களானால் ஒரு நாளும் தேவன் உங்களை உயர்த்தவே முடியாது. அதான் சொல்கிறேன், நம்முடைய உயர்வுக்கு தடையாக இருக்கிறதே நமக்குள்ளே காணப்படுகிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் நிறைய இடத்த சம்பவத்தை சொல்வது உண்டு. யூத்துக்காக மெசேஜ் கொடுக்க ஒன்றா டிவியில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க, யூத்துக்கு மெசேஜ் கொடுக்கணும் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நிறைய யூத்ஸை பார்த்துருக்குறோம், யூத்ஸை கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய பேட்டி எடுத்துருக்குறோம். அந்த யூத்துடைய மனநிலைமையை வைத்து நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லி டிவியில் நான் பேச கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அப்போ சரி அவங்கள கிளிப்ஸ் நிறைய அவங்கள பேட்டி எடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. அந்த வீடியோ கிளிப்ஸை போடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வீடியோ கிளிப்ஸை போட்டாங்க. அந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டி எடுக்கிறவர் முதலாவது ஒரு யூத் கேர்ள். அவர்கிட்ட போய் அவனுக்கு மைக்கை நீட்டு கேட்குறார், உன்னுடைய யூத் லைஃப் எதிர்காலத்தை குறித்து என்னம்மா நீ நினைக்கிற, என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த யூத் கேர்ள்கிட்ட கேட்டார். அந்த பொண்ணு சொன்னதை கேட்டவுடனே எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்துருச்சு. அந்த எனக்கு சொல்லுது, என்ன செய்கிறது, நான் கருப்பாக பிறந்துட்டேன். எப்படி நான் கருப்பாக பிறந்துட்டேன், வளர்த்து என்ன வாழ்க்கை இருக்குது எனக்கெல்லாம் அப்படிங்கிறார். ஒரு யூத் பையன் அவன்கிட்ட போய் கேட்டாங்க, தம்பி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் தலைவிதி கருப்பாக பிறந்துட்டேன், ஆக்கி சாவா முடியும், வாழ்ந்து தான் ஆகணும், ஏதோ வாழ்ந்துட்டு போகிறோம். அப்போ மனசில் என்ன இருக்குது, கருப்பாக பிறந்தா அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கருப்பாக பிறந்தா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு பேர் உருவாழ முடியாது. யோசிச்சு பாருங்க. அப்போ நிறைய வாழ்க்கை என்ன நினைக்கிறோம், நம்முடைய காரியங்கள், நம்ம கருப்பாக பிறந்துட்டு அவ்வளவுதான், ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நிறைய வாக்கு உங்களை குறித்த சின்ன சின்ன காரியத்தை கூட தாழ்வு மனப்பான்மை. ஆனால் பைபிளில் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன இருக்குது, நான் கருப்பாக இருந்தாலும் சகப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கேன்னு பைபிள் இருக்கா? கருப்பாக இருந்தாலும் அப்போ நீங்கள் தான் அழகு. உங்களுக்கு பார்த்து அந்த நினைப்பு வர்றது இல்லை. உங்களை குறித்து நான் கருப்பாக பார்த்துட்டு அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறாரு, நான் தானே இப்படி இருக்கிறேன், எனக்கு என்ன லைஃப் வரும்? அப்போ எந்த ஒரு காரணம் அறிந்து கொள்ளுங்க, சாத்தான் பலமுறை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளை முன்பாக வைத்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டே இருப்பான். அப்போ அந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மைகள் வந்துவிடக்கூடாது. நம்முடைய மேன்மையை சுதந்திரிக்க விடாதபடிக்கு பார்த்தீங்கன்னா பல விதத்திலும் சத்துரு தடைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். சூழ்நிலை வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஏன்னா என் ஊழியத்தில் நான் பல அனுபவங்களை நான் சந்தித்தவன். இன்றைக்கி மறக்க முடியாது. ஆரம்ப இன்றைக்கி பார்த்து ஆண்டவர் கிருபை நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. இப்போ ஆரம்ப நாட்கள் நான் ஊழியத்தில் வருகிற பொழுது பார்த்தீங்களா, நான் உண்மையை சொல்கிறேன், தனியாக ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறது கொஞ்சம் சுலபம். ஆனால் ஒரு நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ரொம்ப சங்கடம். உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை இன்றைக்கி இயேசுடையக்காரர் நான் பிறகு ஊழியம் செய்தாலும் கூட வெளியே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னு கேட்டிங்களான்னா,
எனக்கு அதனால் மறக்க முடியாது. நாகர்கோயிலில் கூட்டம் ஒழுங்கு செய்துட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம், கண்காடியால் கூட்டம் ஒழுங்கு பண்ணிக்க ஒரு பிரதர் ஒழுங்கு பண்ணிட்டார். ஒழுங்கு பண்ணவொன்னா இது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆரம்ப நாட்கள். அப்போ ஊழியம் ஒழுங்கு பண்ணதுக்கப்புறம் பிரதர் எனக்கு கூப்பிட்டு பேசினார். பிரதர், 4 நாள் கூட்டம், நீங்கள் சனிக்கிழமை செய்தி கொடுக்கணும், நான் 3 நாள் பேசுவேன், நீங்கள் 1 நாள் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா முதல்ல அவ்வளோ பெரிய கூட்டத்தை பேச போகிறேன். யோசிச்சு பாருங்க, அதுதான் அவ்வளோ பெரிய கூட்டம், ஃபஸ்ட் நான் பேசணும் சொல்லிவிட்டு, அதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொந்த போராடி ஜெபிக்கிறேன், ஆண்டவரை பயன்படுத்தணும், கர்த்தர் ஜனங்கள் ஏற்ற வார்த்தை கொடுக்கணும் சொல்லி ரொம்ப போராடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். கோட்டை பார்த்தீங்கன்னா நிறைய வால் போஸ்டர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பூரா வால் போஸ்டர் ஒட்டியாச்சு. எல்லா இடத்துல வால் போஸ்டர் ஒட்டி ஹேண்ட்பில்ஸ் அடித்து கொடுத்து சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பேப்பர்லாம் வேறு போட்டாச்சு. என் ஃபோட்டோவும் போட்டு பிரதர் ஃபோட்டோவும் போட்டு எல்லாம் போட்டு அனுப்பி பண்ணியாச்சு. நான் இப்போ பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நாகர்கோயிலில். பாருங்கள், ஒரு நாள் வியாழக்கிழமை கூட்டம் ஆரம்பிக்க போகுது. கூட்டம் ஆரம்பிக்கணும் புதன்கிழமை நான் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்கிறேன். அப்போ அங்கே அந்த டீமில் உள்ள கேம்பெயின் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்தார், என்னை பார்க்குறதுக்காக லஞ்ச் டேட்டில் வந்துட்டார். அவர் வந்ததுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு வாங்க பிரதர்னு சொல்லி உட்கார வச்சேன். என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கேன்னு கேட்டவுடனே அவர் முகத்தில் ஒரு துக்கம் இருந்துச்சு. நான் கேட்டேன், என்ன பிரதர் கொஞ்சம் துக்கமாக இருக்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன், ஏதோ பிரச்சனை கண்டுபிடிச்சி. நான் சும்மா பரவாயில்ல பிரதர், நீங்கள் சொல்லுங்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பிரதர் அண்ணே இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணவர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாருண்ணே. நாளைக்கு மீட்டிங் ஆரம்பிக்கும் போது இப்போ தான் ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு, என்ன செய்யணும் தெரியலன்னாரு. என்னப்பா அவர் தான் கூட்டம் ஒழுங்கு பண்ணார், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லைண்ணே, அவர் சொல்லிட்டாரு 4 நாளும் மோகன் சிலாசஸ் தான் பேசணும், அப்பாத்தரை பார்த்து பேசப்படாதுன்ட்டார். அவர் பேசக்கூடாது, அவர் தான் பேசணும், அவரை இவரை பேச அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டார். யோசிச்சு பாருங்கள், நான் கிட்டத்தட்ட 15 நாள் சாப்பிட உபவாசம் பண்ணி செய்தி கொடுக்கணும்னு சொல்லி நான் போராடி முழங்கால நின்று கண்ணீர் விட்டு கதறி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். இவர் 4 பேச போகிற நேரம் பார்த்து என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லி உங்களை தடை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவருக்கு என்ன பேச, அவர் பெரிய ஊழியர், அவர் தான் பேசக்கூடாது அப்படின்ட்டார். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அவர் சொல்ல, சரி தம்பி விட்டுரு, அவருக்கு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுறார், அவருக்கு விருப்பம் இல்லாவிட்டா நான் பேசலை, அண்ணன்ட்டு சொல்லுங்கள், நான் பேசலை, நான் வர்றேன். நான் வந்து அண்ணன் கூட உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், மேடையில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஒருவேளை நான் மேடையில் உட்காவது கூட அவருக்கு பிடித்தம் இல்லாவிட்டா நான் பின்னால் ப்ரேயர் டென்ட் போட்டிருக்கீங்களா, ஆமாண்ணே அங்கேயே ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அண்ணன்ட்ட. நான் ஜெபம் பண்ணிட்டு அண்ணன் பேசட்டும், 4 நாளும் பேசட்டும்னு சொன்னேன். ஒன்றும் அவசியம் இல்லை, அண்ணன் தெளிவாக சொல்லிட்டார். அப்பா தரப்படுறத பேசினா தான் நானும் பேசுவேன், இல்லைன்னா பேச முடியாமல் போய் சொல்லியா என்ன நினைக்கிற, நம்ம பேசி எல்லாம் பேசி ஒழுங்கு பண்ணி தானே பண்ணோம், இப்போ திடீர்னு என்ன பேசுகிறார் அர்த்தம் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாங்க. கடைசியில் அங்கே அவர்கிட்ட போய் சொல்லிட்டோம். இப்போ அவர் பார்த்தாரு, வேறு வழி இல்லை, அண்ணன் சொல்லிட்டதுக்கப்புறம் சரி போய் தொலையுது, எப்படி போய் தொலையுது, அவர் வேணால் பேசட்டும். ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டால், அவர் சனிக்கிழமை பேச விட மாட்டேன். ஏன், அன்றைக்கி சனி நேரம் தான் நிறைய கூட்டம் வரும். அங்கே நான் சனி நிறைய கூட்டம் வரும், ஏன்னா இங்கே வெள்ளிக்கிழமை கூட்டம் வரும், அங்கே சனியார் கூட்டம் வரும். அதனால் அதனால் அவர் சனிக்கிழமை பேசக்கூடாது. எப்போ பேசணும், வேணா போகட்டும், அவர் வெள்ளிக்கிழமை பேச சொல்லு அப்படின்ட்டாரு. அண்ணன் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கிடையாதியா, அப்பா திரப்பதி என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க போங்கன்ட்டாங்க. அதான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம், நீங்கள் சனிக்கிழமை தான் பேசணும்னா நீங்கள் பேசுங்கன்னு பார்த்துக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லை தம்பி, சனிக்கிழமை பேசினாலும் ஆவியானவர் பேசுவார், வெள்ளிக்கிழமை பேசினாலும் ஆவியானவர் பேச போகிறார். சனிக்கு வெள்ளிக்கிழமை நான் வரமாட்டேன்னு சொல்ல போகிறாரு, என்றைக்குமே அவர் தான் பேசுவார். நான் பேசுகிறேன், பரவாயில்ல, நான் பேசலை, ஒரு அண்ணன் விரும்பினால் நான் பேசுகிறேன், போய் சொல்லுங்கள் அப்படின்ட்டேன். உண்மையிலே பாருங்கள், நான் போன பயங்கர க்ரௌடு, கிட்டத்தட்ட 50,000 பேர் உட்காந்துருக்காங்க மைதானத்தில். நான் போய் ஸ்டேஜுக்கு ஏறுறேன், அந்த கூட்டம் ஒழுங்கு பண்ண சகோதரர் மேலே உட்காந்துருக்கார். என்னை பார்த்துட்டு அப்படி மூஞ்சி இப்படி திருப்பிட்டார், வாங்கன்னு கூட கேட்க மாட்டேன்ட்டார். பிரதர் தான் கூட, சரி வாங்க பிரதர் பேசாமல் இங்கே வந்து உட்காருங்க அப்படின்ட்டார். உட்காந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கடைசி அறிமுகப்படுத்தி வச்சுட்டு பேசுங்கன்னு சொன்னார். நான் கத்தருக்கு முன்னால் சொல்கிறேன் பாருங்கள், நான் செய்தி கொடுத்து ஆல்டர் கால் கொடுத்தா ஆயிரக்கணக்கான மக்கள் கதறி அழுது ஒப்பு கொடுக்குறாங்க. பலத்த அசைவை தேவன் கட்டளை இடுகிறார். ஜெப நேரம் வந்துச்சு, தேவனுடைய வல்லமை பலத்த விதம் வெளிப்பட்டுச்சு, பலத்த விடுதலை கத்தர் கட்டளையிட்டார். நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். நான் ஜெபத்தை மட்டும் சொன்னேன், கத்தர் உங்களை அநேகத்துட்டு அற்புதம் செய்திருக்கிறார். நீங்கள் சுகம் பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க, நீங்கள் வந்து கத்தரை மகிமைப்படுத்த விரும்பினால் நீங்கள் மேடையில் வந்து ஆண்டவருக்காக நீங்கள் சாட்சி கொடுக்கலாம் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னேன். பார்த்தேன், கண்ணு போட்டு நான் பார்த்தேன். ஏன்னா முதல் கூட்டமாக எனக்கு வர யாரும் சாட்சி வராட்ட வெக்கமாக போயிருன்னு சொல்லிட்டு நேராக பிரதர்களை மைக்கு கொடுத்து மைக் சேரில் உட்காந்துட்டேன். உட்காந்து பார்த்தேன், கொஞ்ச நேரம் இருக்கும், பார்த்தா நிற்கிறான். பார்த்தா ஸ்டேஜுக்கு பக்கத்தில் பயங்கர க்ரௌடு, சாட்சி கொடுக்கறதுக்கு நிற்கிறாங்க. நான் கண்ணை மூடி ஜோமாட்டே இருக்கேன். முதல் ஒரு சாட்சி வந்தது. முதல் சாட்சி வந்து ஒரு பிரதர் வந்து சாட்சி கொடுக்குறார்.
அவர் பிரதர் சாட்சி கொடுக்க நான் சரி முதல்ல வாழ்க்கையில் ஒரு சாட்சியை கேட்க போகிறேமே அப்படின்னு சொல்லி கண் திறந்து பார்த்தேன். உண்மை சொல்ல நான் அப்படி அசந்து போயிட்டேன். காரணம் கேட்டால் கர்த்தர் முதல் சாட்சி யார் எழுப்பினா தெரியுமா? எந்த சகோதரன் என்னை பேசக்கூட தடை பண்ணினாரோ அவரை தான் கர்த்தர் முதல் சாட்சியை கொண்டு வந்தார். கண்ணீர் விட்டு அழுதார். அவர் சொன்னார், ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக நான் பேசிட்டேன், இவர் பேசக்கூடாதுன்னு சொன்ன எவ்வளோ தடை பண்ணேன், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு என்னோடு பேசினா எனக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை இதுவரை இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி கர்த்தர் அற்புதமான சுகத்தை எனக்கு கொடுத்தான்னு சொல்லி பாருங்கள். அத்தனை 50,000 ஜனங்களுக்கு முன்பாக முதல் சாட்சியை கர்த்தர் எழுப்பினார். அப்போ யோசிப்பாங்க, ஏன் சொல்லுகிறேன், சில சமயம் அந்த மேன்மையை பெற விடாதபடிக்கு நம்மளை சோர்வடை செய்யும்படியாக நம்முடைய உள்ளத்தில் பார்த்து ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வரும்படியாக பிசாசு போராடி கொண்டே இருப்பான். அதை ஒன்று அறிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய மேன்மையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நல்ல ஒன்று அறிந்து கொள்ளுங்க. என்றைக்குமே இந்த தாழ்மையான ஒரு எண்ணங்கள் அதற்கு நம்ம இடம் கொடுத்தோமானால் தேவனுக்கு இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் பார்த்தா இந்த வேலை போதும் அப்படி நினைச்சிங்களா போதுன்றுவார். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. எலியா தேவனாலே பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரன். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தவன்னு சொன்ன போதும் கர்த்தாவே சொல்ற, நான் செய்த ஊழியம் போதும் என்னை எடுத்துக்கொள்ளணும் சொன்னார். நல்ல வேதத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் பார்த்தா, நீ போதும் சொல்லிட்டியா, ரைட் போதும், உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அவ்வளோதான், எலியாவுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவனுக்கு விருப்பம் இல்லை, ஊழியம் செய்தது போது, இனிமேல் ஊழியம் வேண்டாம். ஊழியத்தில் விருப்பம் எலியாவுக்குள்ளே இல்லை. தேவன் பாருங்க ஊழியத்தை நிப்பாட்டிட்டார். அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ளே ஒரு கட்டாயமாக ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். விரும்புகிறவர்கள் வாழ்க்கையில் தான் தேவன் மேன்மையான காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் வேதத்தை நீங்கள் இன்னும் கவனம் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 22 27 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மையை செய்வதற்கு காரணமே அதுதான். அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்களா, யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் யுத்தம் வருகிறது. இப்போ கோலியாத் வந்து நிற்கிறான். கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பரிகாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டு இருந்தாங்க. நீ வேதத்தை வாசித்து பார்க்கணும்னா தாவீது சேனை கூட்டத்தில் போய் நிற்கிறார். நிற்கிறதுக்கு அப்புறம் கோலியாத் வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான், கேலி செய்துட்டு இருந்தான். தாவீது வாயவே திறக்கலை, அமைதியாக உட்கார்ந்துருந்தார். ஏதாவது கேட்டாரா? ஒன்றுமே பேசின. பைபிள் நல்லா தியானிச்சு பாருங்க. கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கேவலமாய் பேசின பொழுது, நிந்தித்த பொழுது தாவீது அந்த சேனை கூட்டத்துக்குள்ள முதலாவது இருந்தார். வாயே திறக்க மாட்டேன்ட்டார். எப்போ வாயை திறந்தா தெரியுமா? நீ பைபிள் வாசிச்சு பாருங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கோலியாத்தை யார் மேற்கொள்ளுகிறார்களோ அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியை திருமணம் கொடுத்து அவனுக்கு ராஜ மேன்மையை கொடுப்பார் என்று சொல்லி சவுல் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி தாவீது கேள்விப்படுகிறார். இவனுக்கு கொண்ட என்ன நடக்கும்? இந்த மேன்மை கிடைக்கும். அந்த மேன்மையை கேட்ட உடனேயே தாவீதுக்குள்ள ஒரு விருப்பம் வருது. அப்போ இந்த கோலியாத்தை ஜெயித்தால் அந்த மேன்மை எனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கொடுப்பாங்க. அப்போ அர்த்தம் என்ன? தாவீதுக்குள்ளே அந்த விருப்பம் வந்தது. அப்போ இந்த மேன்மையை சவுல் கொடுக்க அந்த ராஜ மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விருப்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் கோலியாத்தை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. அந்த விருப்பம் அவருக்கு அதில் சும்மா அவனு யுத்தம் பண்ண போகலை. அவர்களை விருப்பம், இந்த மேன்மை எனக்கு வர வேண்டும், கோலியாத்தை நான் கொன்றால் இந்த மேன்மை எனக்கு கிடைக்கும். அப்போ அந்த மேன்மையின் போது ஒரு விருப்பம் தாவீதுக்கு வந்தது. அதனால தான் தேவன் அந்த மேன்மையை தாவீதுக்கு கொடுத்தார். எப்பவுமே ஒரு கதை அறிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையிலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறபடி நமக்குள்ளே முதலாவதாக நாம் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். விரும்பாதபடி எந்த ஒரு அற்புதத்தையுமே நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் நிறைய பாருங்க, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த 32 வருஷம் வியாதியை பார்த்து கேட்டார், நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா? என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரே, நான் சுகமடைய ஒரு வார்த்தை முடிச்சிருக்கணும்ல. இப்போ நிறைய பேர் ஏன் அற்புதம் பெறமில்ல தெரியுமா? கேட்ட உடனே, ஆண்டவரே எனக்கு அவன் உதவி செய்யலை, இவன் அதையா கர்த்தர் கேட்டார்? அதை கேட்கல. இவன் கேட்கறோட கேட்டால் உனக்கு என்ன வேண்டும்? சுகமடை வேணும். ஆமாம், சுகம் பெற விரும்புங்க, ஒரே வார்த்தை முடிச்சிருக்கணும். ஆனால் கேட்குற மற்றவங்களை குற்றப்படுத்திட்டு இருக்கான். அவன் நினச்சிருந்தா எனக்கு இந்த உதவி கொடுத்துருக்க முடியும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மேன்மையை கொடுக்க முடியல கேட்டிங்களா, நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிற வரையும்
இவனால தான் தடை, இவன் நினைச்சா செஞ்சிருக்கலாம், அவன் நினைச்சா சந்திருக்கலாம்னு சொல்லி நீங்க மற்றவர்களே பார்த்து கொண்டு இருக்கிற வரையும் மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் தாவீதுடைய கண்கள் கர்த்தரை பார்த்தது. அவருடைய வாழ்க்கை மேன்மையின் ஆசீர்வாதமே பல முறை சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை மேன்மையாக வைப்பார், அவர் என்னை உயர்த்துவார். அந்த நம்பிக்கை தான் தாவீதுடைய வாழ்க்கையிலே, அந்த விருப்பம் தான் அவனுடைய வாழ்க்கையில மேன்மையான காத்தை கொண்டு வந்தது. அப்போ ஒன்று அறிந்து கொள்ளுங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க. இரண்டாவதாக உங்க உள்ளத்திலே ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு மணி முடிக்கனால நான் சொல்லுகிறேன், கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் நம்ம உயர்த்த வேண்டுமானால் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை நான் பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை? ஆண்டு அழகா சொன்னார் பாருங்க. யோவான் 4 அதிகாரம் 35 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யோவான் 4 அதிகாரம் 35 வசனம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று. உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அது அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையிலே தேவன் மேன்மையான காரியத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் முதலாவதாக ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, நீங்கள் பார்க்கிற வேலையை குறித்து, நீங்கள் பார்க்கிற பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை குறித்து ஒரு தரிசனம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். நிறைய வாழ்க்கையில தரிசனம் இல்லை. அந்த தரிசனம் இல்லாதபடினால் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பல முறை அற்புதங்களை செய்ய முடிவதே கிடையாது. ஆனால் தாவீது வாழ்க்கையில தரிசனம் இருந்தது. அந்த தரிசனம் தான் அவனுடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியத்தை கொண்டு வந்தது. நீங்க நிறைய வேதத்தை வாசி பாருங்க. ஆண்டவர் அழகா சம்பவம் மத்தேயு 15 அதிகாரத்தில் 22 27 வருஷம் வாசி பாருங்க. ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுல வந்தா, ஆண்டவரே என் மகள் கொடிய பிசாசால் வேதனைப்படுகிற சுகமாக்குன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, தாவீது பேசவே இல்லை. பேச வந்தவன் கடைசி சொல்ற, ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றார், சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை தூக்கி நாய்க்குட்டிக்கு போடலாமா? அவன் பிள்ளைகள் அப்பா எங்க இருக்குது? மேஜின் மேல இருக்குது. இப்போ அழகா கேட்குற, ஆண்டவரே மேஜில் கீழே விழும் துணிக்குகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு கேட்குறாரு. அப்போ நல்லா இருக்குங்க. மேன்மையான ஆசீர்வாதம் யாருக்கு? பிள்ளைகளுக்கு. நாம் அவருடைய பிள்ளைகள். ஆனால் நம்ம என்ன கீழே இருக்கதான் பறக்கிட்டே இருக்கிறோம். இந்த கானானிய ஸ்திரியை மாதிரி கீழே கிடக்க தான் பறக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்ற, அது புறஜாதி, என்ன அறியாதவனுக்கு வச்சிருக்கிறேன். நீ யார்? நீ என்னுடைய மகள், உனக்கு மேஜில் இருக்க மேன்மையான ஆசீர்வாதத்தை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை? நமக்குள்ளே ஒரு தரிசனம் இருப்பதில்லை. தரிசனம் இல்லாதவர்களை ஒரு நாளும் தேவன் உயர்த்தவே முடியாது. எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையிலே எதை எடுத்தாலும் ஒரு தரிசனம். உங்களுக்கு ஊழியம் செய்கிறீங்களா? தரிசனம் இருக்கணும். நீங்கள் ஊழியக்காரராக இருந்தால் உங்களுக்கு ஊழியத்துக்கு தரிசனம் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். சும்மா 100 பேருக்கெல்லாம் ஆண்டவரே நான் லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் மாறணும், என் தரிசனம் அப்படி இருக்கிறது. பவுல், நீங்கள் வேதத்தை வாசி பாருங்க. அழகு அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் நீங்கள் 12 அப்போஸ்தலர் இருந்தார்கள். 12 அப்போஸ்தலரை காட்டிலும் மேன்மையான அப்போஸ்தலர் யார் தெரியுமா? பவுல் தான் மேன்மையான அப்போஸ்தலர். ஏன்னு கேட்டிங்களா, உங்கள் பைபிளை பாருங்க. உங்கள் பைபிளை பின்னால் திருப்பி பாருங்க. திருப்பி பார்த்தா அதில் மேப் இருக்குது. மேப் இருக்குதா? அதில் என்ன மேப் இருக்குது தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தின் பழைய ஏற்பாட்டின் காலம் பேர், புதிய ஏற்பாடு, ஆபிரகாம் பிரயாசம் பண்ணின தேசம். அப்புறம் யாருக்கு? பவுல் பிரயாணம் பண்ணின தேசங்கள். அதுதான் மேப் போட்டிருக்காங்க. பேதுரு பிரயாணம் பண்ணினது, யோவான் பிரயாணம் பண்ணின சபையில் போட்டிருக்கா? இல்லை. பவுல் ஒருத்தர் தான் தேவர் சொன்ன வார்த்தையின்படி உலகத்தின் பல பகுதி சென்று வேதத்தை சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்தார். வேதம் அழகாக சொல்லுகிறது. வேதம் சொல்லப்பட்டவர்கள் பவுல் ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே உலகம் பூராங்க சென்று சபைகளை ஸ்தாபித்தார். ரோமாபுரில் சபை, கொரிந்தில் சபை, பிலிப்பில் சபை, எபேசில் சபை என்று சொல்லி எல்லா தேசங்களிலும் போய் பவுல் ஒருவர் தான் சபைகளை ஸ்தாபித்தார். ஆனால் அவர் பெரிய அப்போஸ்தலன். அவர் ஏன் கர்த்தர் அவரை கொண்டு செய்தார் என்று பார்த்தீங்களா, நீங்கள் அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கே பவுல் அழகாக சொல்லுகிறார், தேவன் அவரை சந்தித்த உடனேயே ஆண்டு கேட்ட முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ போ, உனக்கு காண்பிப்பேன். நீங்க வேதத்தை வாசி பாருங்க. கர்த்தர் அனனியாவோடு பேசுகிறார், நீ போ. இப்பொழுது பவுல் ஜெபம் பண்ணி கிடைச்ச தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறான். நல்ல பைபிள், தரிசனம் பார்க்கிறார்.
அப்ப என்னைக்குமே அறிந்து கொள்ளுங்க, பவுலுடைய ஊழியத்திலே ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பதற்கு காரணமே அவருடைய வாழ்க்கை, தன் எதிர்காலத்தை குறித்து ஒரு தரிசனம் பவுலுக்குள்ள இருந்தது. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், கர்த்தரை ரட்சித்து அபிஷேகம் பண்ணிவிட்டாரே, இனிமேல் நான் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும், என் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தை பவுல் பெற்றுக்கொண்டார். உங்களை கர்த்தர் ரட்சித்து உங்களை அபிஷேகம் பண்ணி நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்குள்ளே உங்கள் எதிர்காலத்துக்கு என்ன தரிசனம் இருக்குது? என்னைக்காவது அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஏதோ வெள்ளிக்கிழமை போகணும், சபைக்கு போகணும், ஆராதனை பார்க்கணும், காணிக்கை கொடுக்கணும், அதுக்காக மாத்திரமா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறீரே, எதற்காக இந்த சபையில் வைத்திருக்கிறீர்? இந்த சபைக்கு நான் இன்னும் எப்படி ஆசீர்வாதம் மாற வேண்டும், இந்த தேசத்துக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றைக்காவது சரி இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுத்திருக்கிறீரே, என் பிள்ளைகளை குறித்த தரிசனம் என்ன, என் குடும்பத்தை குறித்த நோக்கம் என்ன? நாம கேட்கறதே கிடையாது. நமக்கு எதிர்காலத்துக்கு எந்த ஒரு தரிசனமே இருப்பது இல்லை. தரிசனம் இல்லாதபடிக்கு தேவன் யாருக்கும் அற்புதம் செய்ய முடியாது. பவுலுடைய வாக்கை தெளிவாக சொல்லுங்க. அவருடைய பெற்றுக்கொண்ட காரியமே அவருடைய வாழ்க்கையிலே தன் எதிர்காலத்தை குறித்த தரிசனம். ஆண்டவர் சொன்னார், புற ஜாதிகளுக்கு மத்தியிலே உன்னை நான் பயன்படுத்துவேன். அந்த வேதம் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் சாதிக்க முடியாத காத்த புறஜாதி மக்கள் மத்தியிலே பவுலை கொண்டுதான் பலத்த அற்புதங்களை செய்தார். அநேக சபைகளை கர்த்தர் எழுப்பினார். ஏன்? அவர்களை தரிசனம். உங்க வாழ்க்கை கர்த்தர் மேன்மையாக கர்த்தர் செய்யணுமா? நீங்க செய்கிற வியாபாரம் வந்து அதுக்கு ஒரு விஷன் இருக்க வேண்டும். ஆண்டவர், இப்போ நான் அந்த சின்ன வியாபாரம் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, நான் இப்படிப்பட்ட தரிசனத்தோடு இருக்கிறேன். நீங்கள் ஆண்டவர் சொன்ன ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த தரிசனத்தை உங்களுக்கு வைத்து கொடுப்பா. நம்ம எதை போய் கேட்கறதே கிடையாது. சில பேருடைய வாழ்க்கை சில தரிசனம் இருக்குது. நான் சொன்னேன், பாஸ்டர் ஏசன்னா அவர்கள் பல முறை சொல்வார், எனக்கு சம்பவத்தை சொல்வார். ஒரு முறை அவர் சொன்னார், ஒரு இடத்துல ஊழியம் செய்தாங்க. ஊழியம் செய்த முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள், அன்றைக்கு புறஜாதி மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 2 கிராமத்தை பார்த்து ஒவ்வொரு கிராமத்தில் 100 பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு கிராமத்தில் 100 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இன்னொரு கிராமத்தில் இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயும் போய் அவர் 100 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அந்த 2 ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏசன்னா சபையை ஸ்தாபித்தார். சபையை ஸ்தாபித்து 2 பாஸ்டர் போட்டாங்க. நீங்கள் ஊழியம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 பாஸ்டர் செலக்ட் பண்ணி ஊழியம் செய்யும்படி செஞ்சுட்டார். 1 வருஷம் காரியம் கழித்தது. ஏசன்னா அவர்கள் போனாங்க, சபையை பார்க்கறதுக்காக போனாங்க. ஒரு சபைக்கு போனார். ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஒரே வருஷம் 100 பேர் இந்த சபை. இப்போ பார்த்தா 1000 புது விசுவாசிகள் இந்த சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. பாஸ்டருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரே வருஷத்துல 1000 பேரா பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் பார்த்து சொன்னார், உனக்கு என்னென்ன வேணும் சபைக்காக நான் செய்கிறேன், இன்னும் நல்லா ஊழியம் செய் என்று சொல்லி என்கரேஜ் பண்ணார். அடுத்த ஊருக்கு போனார். அந்த சபை அங்கேயும் 100 பேர் இருந்தாங்க. என்ன இருக்குமே பார்க்க போனால் 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சபைக்குள்ளே போனால் எத்தனை பேர் இருக்காங்க? அதே 100 பேர் தான் இருக்கான். ஒரு ஆத்மா கூட உள்ளே வரல. அப்போ பாஸ்டர் கேட்டாங்களாம், ஏன்பா அந்த சபையில் போனேன் 1000 புது ஆத்மாக்கள் இருக்காங்க, சரி 1000 வேண்டாம், ஒரு ஆத்மா சபைக்கு புதுசாக வரக்கூடாதா? ஒருத்தம் கூட வரலையே, என்ன ஊழியம் செய்கிறாய் என்று கேட்ட உடனே இந்த பாஸ்டர் சொன்னாராம், ஐயா அங்கே சுலபமாக ஊழியம் செய்யலாம், இங்கே உள்ளவன் கல்லெஞ்சக்காரன், ஒரு பேர் ரசிக்க பண்ண மாட்டான், என்ன பிரசங்கம் பண்ணாலும் கடினமாக இருக்கிறான், ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ட்டார். அவன் பாஸ்டர் பார்த்தார், சரி இப்போ உங்கள் நாளைக்கு ஊழியம் செய்ய முடியல அவ்வளோ தானே, சரி விட்டுரு. பார்த்தாரு, அந்த 1000 பேர் பாஸ்டர் கூப்பிட்டாரு, தம்பி அவரால் இங்கே ஊழியம் செய்ய முடியல, நீ உன்னை செய், இந்த சபைக்கு நீ வந்துரு, அவரை தூக்கி நான் அங்கே போட்டுறேன், அவர் அங்கே சுலபமாக செய்ய முடியும்னு சொல்கிறார்ல, அங்கே கொஞ்சம் செய்யட்டுமே விட்டு கொடு அப்படின்னாரு. அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா நீங்கள் எங்கே போக சொன்னாலும் போகிறேன், ஊழியம் கர்த்தருடையது, நீங்கள் தலைமை போதகர், நீங்கள் சொன்னால் போகிறேன் ஐயா, இங்கே நான் வந்துடுறேன், அவர் இங்கே வரட்டும் ஊழியம் செய்யட்டுயான்ட்டார். பாஸ்டர் பார்த்தார், இந்த 100 பேர் இந்த பாஸ்டர் தூக்கி இந்த 1100 பேருக்கு சபையில் போட்டார், நீ ஊழியம் செய், இவரை தூக்கி 100 பேர் சபையில் போட்டார், நீங்கள் ஊழியம் செய்யப்பான்ட்டார். இனிமேல் நல்லா ஊழியம் செய்துட்டு போயிட்டார். அதை என்ன சொன்னார், மீனும் 1 வருஷம் கழிச்சுப்பா போய் பார்க்க போனேன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. சரி பாவம் 1000 பேர் இந்த சபைக்கான 100 பேரில் போட்டுட்டோமே, ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே ஒன்றுமே முடியாது சொன்னானே, என்ன கஷ்டப்படுறான் போய் பார்ப்போம் சொல்லிட்டு முதல்ல அந்த சபைக்கு தான் போனேன். இந்த 100 பேர் சபைக்கு போனேன். பாஸ்டர் சொன்னார், நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன்னாரு. என்னன்னு கேட்டால், தம்பி 100 பேர் இந்த சபையில் இப்போ 2000 புது விசுவாசிகள் உட்காந்துருக்கான்னார். நான் அவரை கேட்டு என்னையா கேட்டு ஊழியமே செய்ய முடியாதுன்னு சொன்னால், இப்போ 2000 புது விசுவாசிகள் அதை காட்டுங்க ஜாஸ்தி இருக்கான்னு கேட்ட உடனே அந்த பாஸ்டர் சொன்னால், ஐயா அங்கே காட்டு ரொம்ப சுலபமாக இருக்குது, சும்மா சொன்னாலே அவன் ஓடி வானா சபைக்குள்ளே வந்துட்டு, நீங்கள் எனக்கு உதவி இடம் காணாது, இன்னும் இதை விஸ்தாரப்படுத்தணும், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.
பாஸ்டர் நல்லா செய்கிறேன்ப்பா, நல்லா செய்யன்னு சொல்லிட்டார். சரி பார்த்தாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் சரி அவனுக்கு 1100 சபை கொடுத்தமே, அங்கே போய் அவன் இன்னைக்கு கொஞ்சமாவது ஆத்ம ஆதாயம் பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லி அந்த சபைக்கு போயிட்டார். அங்கே போய் பார்த்தார். பாஸ்டர் என்ன சொன்னார், தம்பி நான் அதிர்ந்து போயிட்டேன் தம்பின்னாரு. என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவர் சபையில் பார்த்தீங்கன்னா 1100 பேர் வச்சுக்கிருந்த சபை, இப்போ போய் பார்க்க 100 பேர் தான் சபையில் உட்காந்துருக்கிறான், 1000 பேரை காணும் அப்படின்ட்டார். அப்போ தான் ஒன்று அறிந்து கொண்டேன். என்ன பாஸ்டர்னு, இவன் தரிசனமே 100 பேர் தான். இவனுக்கு தரிசனமே 100 பேர் தான், இவனுக்கு மேலே தரிசனம் கிடையாதுன்ட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு அவ்வளவுதான், நம்மளால் இவ்வளோதான் முடியும், இதுக்கு மேலே நம்மளால் எவ்வாது அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து நீங்கள், நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்குள்ள தரிசனம் இல்லாதபடி இது போதும் இது போதும் அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, கர்த்தருக்காக நாம் பெரிய காலை சாதிக்க வேண்டும். ஒன்று ஆண்டவரை கேட்க, ஆண்டவரே எனக்காக அல்ல, நீர் என் பிஸ்னஸ் ஆசுவதியும் என் வேலை இன்னும் உயர்த்தும், நீ உயர்த்துகிற பொழுது என் மூலம் உடைய நாமும் மகிமைப்படும், நீர் மகிமைப்படுவதற்காக செய்யும், நீர் என்னை ஆசுவதிக்கும் ராஜ்யம் கட்டப்படும். இல்லை, என் சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் சபைக்கு நான் தூணாக இருப்பேன், அதுக்காக நான் ஆசீர்வாதம் பண்ணுறதை கேட்குறேன். உமக்கு ஆசை இஸ்ரவேலை ஆசீர்வாங்க பெரிய சொன்னேன், என்னை மேன்மையாகவும் பிரியமான காரியமாயிட்டு, அப்போ நான் இப்படிப்பட்ட மேன்மையை எதிர்பார்க்கிறேன். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலுமே நான் சொல்ல எதிர்பார்ப்பு இருந்தால் தான் தேவன் உங்களை உயர்த்த முடியும். தரிசனம் இல்லாதபடிக்கு எந்த ஒரு அற்புதத்தையும் தேவன் நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த தடைகளுக்கு காரணமே என்னவென்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே தரிசனம் இருப்பது இல்லை. தரிசனம் இல்லாவிட்டால் எந்த நாளிலுமே தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ ஆண்டு அதான் தெளிவாக சொன்னேன், நான் மேன்மையாக வைக்கிற ஒரு தேவன், என் பிள்ளைகளுடைய மேன்மையை நான் செய்கிற ஒரு தேவன். ஆனால் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதலாவதாக அந்த தாழ்வு மனப்பான்மைகளை விட்டு அவர்கள் வெளியே வர வேண்டும். இரண்டாவது, எப்பொழுதும் என் பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என்னிடத்துல விரும்ப வேண்டும். நான் என்ன அவங்க விரும்பி கேட்கணும், என்கிட்ட இதை செய்யும் அதை செய்யும் என்ற விரும்பியோட நல்லா அறிந்து கொள்ளுங்க. அவர் யார்? நம்முடைய தகப்பன். நீங்களே யோசித்து பாருங்க, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டீங்க. ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து திடீர்னு வந்து, ஏமா எனக்கு இன்னொரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஆஹா உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு முடியாதுன்னு சொல்ல போகிறீங்களா? என் பிள்ளை கேட்டுட்டான், நான் யாருக்கு சேர்த்து வைக்கிறேன்? என் பிள்ளைக்கு தானே. வா என்ன வேணும் எடுத்து கொடு. இன்னொரு ட்ரெஸ்ஸா? இப்போ ஹஸ்பண்ட் சொன்னால் கூட சும்மா இருங்க, எதுக்கு சம்பாதிக்கிங்க, பிள்ளைக்கு இல்லாத எதுக்கு சம்பாதிக்கும்? இல்லை அடுத்து தரோம், அதெல்லாம் பிறகு இருக்கட்டும், முதல்ல உங்கள் சட்டையை குறைங்க, பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க சொல்கிறீங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னால் கூட இப்போ தான் அவளுக்கு எடுத்து கொடுத்துருக்குது, இன்னும் கொஞ்சம் கழித்து பார்க்கட்டுமா, அதெல்லாம் பின்னால் பேசுங்க. நீங்கள் உங்கள் சட்டையை குறைங்க, அவளுக்கு மேலே எடுத்து கொடுங்க. பிள்ளைக்கு இல்லாமல் உங்களுக்கு என்ன சட்டை வேண்டியது இருக்குது? உங்களுக்கு புது சட்டை போடணுமா? இத்தனை வயசுக்கு அப்புறம் கிறிஸ்மஸுக்கு நியூ சட்டை வாங்கணுமா? பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க. சண்டை போடுறீங்கல்ல, நீங்கள் சாதாரண ஒரு மனுஷன், உங்களுக்கே உங்கள் பிள்ளை மேலே அவ்வளோ ஆசை இருக்குமானா உங்கள் உருவாக்கிற தகவல் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருப்பார்? அவர் மேலே உங்கள் மேலே எவ்வளோ ஆசையாக இருக்கிறார்? அவர் எதிர்பார்க்கணும், என் பிள்ளை என்கிட்ட வந்து ஆசையாக கேட்கணும். நம்ம நமக்கு நல்லா அறிந்து கொள்ளுங்க, அவர் நம்முடைய தகப்பன், நமக்கு அவர்கிட்ட எப்போ நல்லது நம்ம உரிமை இருக்குது, போய் சண்டை போடலாம், அழகா போய் சண்டை போடலாம். நான் உங்கள் மக தானே, உங்கள் பிள்ளை எனக்கு தான் இந்த மேன்மை. அவனை விக்கிரகத்தை ஆராய்ப்பட அந்த மேன்மைனா, நான் உம்முடைய மகள், நீர் எவ்வளோ மேன்மையாக வைக்க வேண்டும். நான் பலமுறை நான் நல்லா அறிந்து கொள்ளுங்க. நான் எப்போ சொல்லுவேன், ஆண்டவரே இந்த டாட்டா பிர்லாவை ஆசீர்வதித்து உனக்கு என்ன பிரயோஜனம்? அவனை விக்கிரகத்தை ஆராதிக்கிறான், அவனை ஆசீர்வதித்து உனக்கு எதாவது லாபம் இருக்குமா? கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவனுடைய நாமம் தானே மகிமைப்படும், உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படும். இல்லை, அப்போ தேவ பிள்ளைகளுடைய பிஸ்னஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். நான் ஜெபம் அப்படி தான் பண்ணுவேன். நான் மற்ற பொதுவாக நான் வியாபாரம் செய்கிறவர்களுக்காக தொழிற்சாலை ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுவேன், ஆண்டவரே நீர் அவனையெல்லாம் ஆசீர்வதிச்சேன்னா உமக்கு ஒரு லாபம் கிடையாது. டாட்டாவை ஆசீர்வதித்தால் உமக்கு ஒரு லாபம் கிடையாது. அவன் சர்ச்சைக்கு கொடுக்க போகிறான்னா உமக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன்ருவான். பிர்லாவை ஆசீர்வதிச்சு அவன் எல்லாம் விக்கிரகத்தை தான் கொட்டிக்கிட்டே இருக்கான், கோயிலை கட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நீர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரானா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மேன்மையாக வைத்தீங்களான்னா அவங்க சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உங்கள் ராஜ்யம் கட்டப்படும் அல்லவா? உங்கள் ராஜ்ய மேன்மைக்காக இந்த ஆசீர்வாதங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. அதுதான் என்னுடைய ஜெபம். அப்போ நீங்கள் அதை கேட்கணும், ஆண்டவரே நான் உடைய மகன், இன்னைக்கு இந்த தேசத்தில் வந்து ஒரு நான் கேம்ப் சைட்டில் இந்த சாதாரண வேலை பார்க்குறேன்,
ஏன் இந்த தேசத்தில் எனக்கு ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் கொடுக்கக்கூடாது? ஏன் இதை விட மேன்மையான கம்பெனி எனக்கு கொடுங்க, என்ன அப்படி உயர்ந்த இடத்துல வையுங்க. நீங்கள் உயர்த்துவீங்களான்னா என்னுடைய என்னுடைய காரியத்தில் உங்களுடைய நாமத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். அப்போ அந்த மேன்மை எனக்கு தாரும். நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணால் கூட இங்கே கேட்கணும். நான் பிஸ்னஸ் பண்ணல அதை தான் சொல்லுவேன். வியாபாரம் இது போதும், ஏதோ இருக்குது, ஏதோ இழுத்து பறிச்சுட்டு போகும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் வெற்றியை கொடுக்க முடியுதுன்னு கேட்டிங்களான்னா, தேவன் கூட இது போதும், இவ்வளோ இப்படியே இழுத்து குடிச்சு போவோம், நம்ம காலத்தை இப்படியே ஓட்டிகிட்டே போயிடுவோம். நம்முடைய ஓட்டிகிட்டே போவோங்கன்னு தான் ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஒரு பிளஸ்ஸிங் பார்க்க முடிகிறது இல்லை. நம்ம போய் ஆண்டவரோட போராடணும். நீங்கள் சின்ன வியாபார தொழில் செய்கிறீங்களா, ஆண்டவரே இன்னைக்கு சொல்ல வேதம் சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை ஒருவனும் அசைட்ட பண்ண முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நம்முடைய தேவன் சம்பூர்ணமான ஒரு தேவன், அதை அறிந்து கொள்ளுங்க. நம்மளை ஆசீர்வதிக்க சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். வேதம் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மீது கிருபை பெறுகிறோம். அப்போ யார் நாம் ஆராய்ச்சி தேவன் எப்படிப்பட்ட தேவன்? இஸ் அ காட் ஆஃப் ஃபுல்னஸ். அவர் பரிபூர்ணமுள்ள தேவன். அப்போ அவர்கிட்ட நம்ம கேட்கணும், நம்ம விரும்ப ஆண்டவரே நீர் பரிபூர்ண தேவனாக இருக்கிறபடினால் இந்த பிஸ்னஸ் இப்போ பிஸ்னஸ் சாதமாக காணப்படலாம், இதை இன்னும் பல மடங்கு ஆசீர்வதியும். வேதம் சொல்ல மோசே அழகாக சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். எத்தனை மடங்கு? இங்கே நம்ம 1 மடங்குல திருப்தியாக உட்காந்துருந்தோம். அப்புறம் எங்கே 1000 மடங்கு யோசிச்சு பாருங்க. அப்புறம் 1000 மடங்கு நான் வாயை பிளந்துடுறோம். நம்ம அது நமக்கு கிடைக்குமா? நமக்கு இல்லாமல் வேறு யாருக்கு? நமக்கு நம்ம தேவன் யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார்? காரணம் நமக்கு அந்த தரிசனம் இல்லை. நம்ம டீ கடை வச்சா டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. வருஷம் பூரா டீ கடை இது போதும், இது வச்சுட்டே பார்த்து காலம் பூரா டீ அடிச்சுட்டே போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, ஆண்டவரே இன்றைக்கி நான் டீ கடை வச்சுங்க, இது 5 ஸ்டார் ஹோட்டலாக நீங்கள் மாற்றணும். நீங்கள் மாற்றுங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் உங்கள் நாம மகிமைப்படும் இல்லை. நீங்கள் கேட்கணும், இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சுருக்கீங்களா, ஆண்டவரே இன்றைக்கி நான் பெட்டி கடை வச்சுருக்கேன், இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பெரிய சூப்பர் மார்க்கெட்டை மாற்றணும். உம்மால் முடியும். நம்ம கேட்டு நமக்குள்ள அந்த தரிசனம் இருக்கணும். நம்ம பெட்டி கடையே நம்ம தரிசனமாக வச்சுருந்தா அது பெட்டி கடை தான் இருக்கும். வரணும் அவங்க முன்னேறவே முடியாது. அதான் பல முறை சொல்ல காரியம் அதுதான். என்றைக்குமே உங்களை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்க இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். மூன்றாவது, உங்களுக்குள்ள உங்கள் எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு காரியத்தை குறித்தும் உங்களுக்குள்ளே ஒரு தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற பொழுது தான் தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியத்தை செய்ய முடியும். அதுதான் தேவன் எதிர்பார்க்குற காரியம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த தாவீதுக்கு தரிசனம் இருந்துச்சு. அது தரிசனம் தான் தேவனை வைத்துக்கொண்டே போக முடிந்தது. யாருடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க. எந்த ஒரு மனுஷன் வெற்றியின் ரகசியமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கும். எந்த மாதிரி தரிசனம் பெற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் தான் கர்த்தர் அவர்கள் நினைத்ததற்கு மேலான பெரிய காரியங்களையும் மேன்மையான காரியங்களையும் தேவன் செய்தவங்களை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ இன்றைக்கி கர்த்தர் 2000 பேரிலே சொன்னபடி சொன்ன ஒரு வார்த்தை அதுதான், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் மேன்மையான காரியங்களை செய்வேன். என் பிள்ளைகள் நான் மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். அவள் என் வார்த்தைகளை செவி கொடுத்து என் சாட்சிகளாக அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிறபடினால் இந்த 2வது பகுதியிலே என் பிள்ளைகளுக்கு கொடுக்க மேன்மையான காரியம், நான் அவருடைய வாக்கில் மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். சகல ஜனங்களிலும் நான் கர்த்தருடைய ஊழியக்கான சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த ஷாஜாவில் கூட கர்த்தர் மற்றவர்களுக்கு உங்களுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பார். நீங்கள் தேவனுடைய சந்ததி சொல்லும்படிக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், கர்த்தர் அதே இடத்துல உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் மேன்மையாக்கத்தை உங்களுக்கு செய்வார். காரணம் வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களையும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அப்போ அந்த மேன்மையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். யோசுவா சொன்ன, நீ சுதந்திரித்துக்கொள், போ நீ சுதந்திரித்துக்கொள் ஆண்டவர் சொன்னார். அப்போ நான் தான் சுதந்திரிக்கணும். நீ கர்த்தரோட பேசியிருக்கிற ஆண்டவரே, இதுவரையும் என்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் சூழ்நிலை பார்த்து கொண்டே இருந்தேன், நான் சூழ்நிலை பார்த்து பலமுறை சோர்ந்து போய்விட்டேன். இன்றைக்கு நான் அறிந்து கொள்ளுகிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை மத்தியிலுமே நீர் என்னை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே, என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன், அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரையும் நான் விரும்பினதே கிடையாது.
ஏதோ போகட்டும், ஏதோ ஜோமனி கூட தான் இருந்தேன். இப்போ என் விருப்பத்தை சொல்லுகிறேன். இதுதான் என் ஆசை. என் குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், என் கணவர் இப்படிப்பட்ட உயர்வு வர வேண்டும், என் தொழிலிலே இப்படிப்பட்ட மேன்மை வர வேண்டும், என் பிஸ்னஸில் இப்படி மேன்மையான காத்தை செய்யும். நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியத்துடைய அனுபவம் போதாது, இதை விட நான் மேன்மையான அனுபவத்துக்குள்ளே போக வேண்டும். ஏதோ சாதாரண ஊழியத்தை செய்து ஓட்டத்தை முடிக்கவில்லை ஆண்டவரே. நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா, லட்சங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாற விரும்புகிறேன். ஊழியத்திலே இதை விட மேன்மையான அனுபவத்தை எனக்கு தாரும். நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் விருப்பத்தோடு கேட்கிறீர்களோ, தரிசனத்தோடு கேட்கிறீர்களோ, அப்பொழுதுதான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விரும்புகிற அந்த ஆசீர்வாதங்களையும் நீங்கள் விரும்புகிற மேன்மையான காரியங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஜெபம் பண்ணும்படி யாவரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எனக்கு அருமையான, நான் சுருக்கமாக அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டாலும் ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை அதுதான். இந்த 2வது பகுதியிலே என் பிள்ளைகளுக்கு நான் சொன்ன வார்த்தையின்படி சகல ஜாதிகளிலும் இன்றைக்கு வந்திருக்க என் பிள்ளைகளை நான் மேன்மையாக வைப்பேன். என் பிள்ளைகளுக்கு அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கும்படிக்கு நானே பிரத்யட்சமாக என் ஜனத்தின் நடுவில் இறங்கி வருவேன். காரணம், முதல் பகுதியில் என் பிள்ளைகள் நான் கர்த்தருடைய சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி என் பிள்ளைகள் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து என் கட்டளைகளுக்கு அவள் கீழ்ப்படிந்திருக்கிறபடினால் இந்த 2வது பகுதியில் நான் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் மேன்மையான காத்து நான் செய்வேன். அதுதான் ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை. இன்னைக்கு வந்து அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை செய்து அவர் உயர்த்த விரும்புகிறார். ஒன்றை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், ஆவியானவர் உங்களோடு மிக தெளிவாக பேசியிருக்கிறார். உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை நீ சூழ்நிலை பார்த்து கொண்டு இருப்பாயானால் நீ வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரையும் என்னை குறித்து எனக்கு நம்பிக்கை கிடையாது, என்னை குறித்து ஒரு மனத்தாழ்மை, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் கணவரை குறித்து, என் மனைவியை குறித்து, என் வேலையை குறித்து, ஆண்டவரே, என் தொழிலை குறித்து, எல்லாவற்றிலும் என்னுக்குள்ளே ஒரு மனத்தாழ்மை இருந்தது ஆண்டவரே. இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவே. இனி நான் சூழ்நிலை பார்க்க போவது இல்லை. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவன் இன்றைக்கு வார்த்தையின்படியே என்னை மேன்மைப்படுத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை நீங்கள் தான் அறிக்கையிட வேண்டும். நீங்கள் அறிக்கை இடுகிற பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையாக காத்து செய்ய முடியும். ஆண்டவர் தெளிவாக சொன்னார், விருப்பத்தோடு கேட்க சொல். நான் என்ன செய்ய வேண்டும், அவள் விரும்புகிற பொழுதுதான் நான் அற்புதங்களை செய்ய முடியும். அந்த குருடன் இடத்துல கேட்டேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னவுடனேயே விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து அதே இயேசு இன்றைக்கு அருகிலே வந்திருக்கிறார். மகளே, உன்னுடைய விருப்பம் என்ன? மகனே, உன்னுடைய விருப்பம் என்ன? நீங்க தான் கேட்கணும். நீங்க கேட்கிற பொழுது இன்றைக்கு கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க போகிறார். இன்னைக்கு தேவன் விருப்பத்தை கொடுக்க போகிறார். அது உங்கள் குடும்பத்தை குறித்த காரியமா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த காரியமா இருக்கலாம், உன் தொழிலை குறித்த காரியமா இருக்கலாம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிதான், இன்றைக்கு விருப்பத்தோடு கேட்கணும். ஆண்டவரே, நான் இன்றைக்கு வார்த்தைகளை கீழ்ப்படிந்து விருப்பத்தோடு நான் கேட்கிறேன். என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட மேன்மையை செய்யும், என் மகனுக்கு இப்படிப்பட்ட மேன்மையை தாரும், என் மகளுக்கு இப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கையை தாரும். ஆண்டவரே, எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து என்னை மேன்மைப்படுத்தும். எந்த காரியத்திலே இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழந்து போய் நீ துக்கத்தோடு வந்திருந்தாலும், இனி நடக்காது சொல்லி போராட்டத்தோடு வந்திருந்தாலும், ஆவியானவரோடு பேசியிருக்கிறபடினால் ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேன். என் விருப்பத்தை சொல்லுகிறேன். இப்படி என் மன விருப்பத்தை நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 21:2, அவர் உன் மன விருப்பத்தில் உனக்கு தந்தருளி உன் உதடுகளை விண்ணப்பம் தள்ளாதிருப்பார். இன்றைக்கு யார் யார் இந்த ஜெப நேரத்திலே நீ விருப்பத்தோடு ஜெபிக்கிறீர்களோ, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை இறங்கி வந்திருக்கிறது. ஆண்டவர் சொன்ன, அவர்களை கேட்க சொல். நீ ஜெபிப்பதை காட்டிலும் என் பிள்ளைகள் என்னிடத்தை கேட்க வேண்டும். அவர் உங்கள் தகப்பன். இயேசு தகப்பன் உன் அருகிலே வந்து நிற்க, மகளே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் விருப்பம் என்ன? வாய்களை திறந்து நீங்க தான் கேட்க வேண்டும். வாய்களை தந்து கேட்க வேண்டும். கேட்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். வாய்களை தந்து கேட்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். என் குடும்பத்தை குறித்து என் பெற்றோர் தாழ்வு மனப்பான்மை இருந்தது உண்மைதான். என்னை மன்னியும். நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் என்பதை இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். நீ அறிக்கை இடுகிற பொழுது
தேவனுடைய கரம் எப்படி உன்னை தொட போகிறது. ஆண்டு உனக்கு தெளிவாக என்னோடு பேசுகிறான். நீதான் வாலிப மகளே, கர்த்தருடைய கரம் உன் மீது வைக்கப்படுகிறது. உன் மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி கொடுப்பே என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி செலுத்து. நிச்சயமாக முடிவு உண்டு மகளே. உன் நம்பிக்கை ஒரு கால் வீண் போக போவது இல்லை. இன்றைக்கு நீ கேட்டுக்கொண்ட காரியத்திலே தேவனுக்கு அற்புதத்தை செய்து உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி செலுத்து. தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவரை இறங்கி வருகிறபடியினால் நான் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறேன். உமக்கு கோடான ஒரு கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கணும்ப்பா. இங்க ஒரு சகோதரி உங்களை குறித்து ஆவியான் தெளிவாய் சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்திருந்தும் பல விதத்திலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போய் வந்து நிற்கிறீர்கள். ஆண்டவரை நேசிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. பல விதத்திலும் நெருக்கங்கள், தோல்விகள், நீங்க நினைக்கிற அநேக காரியங்கள் நன்மையாய் முடிவதே கிடையாது. நீங்க மனம் சோர்ந்து போய் வந்திருக்க ஒரு சகோதரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். சகோதரி, உங்களுக்கு ஆண்டவர் என்னோட தெளிவாய் சொல்லுகிறார். நீங்கள் மற்றவர்களை குறித்து குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இவர்களுக்கு உதவி செய்யவில்லை, இவர்கள் உதவி செய்ய சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறபடினால் தேவன் உங்கள் வாழ்க்கை அற்புதத்தை செய்ய முடிவது இல்லை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சகோதரி உங்களோட தெளிவாக பேசியிருக்கிறார். ஆண்டவரே, நான் உன் முகத்தை நோக்கி பார்க்கிறேன். இன்றைக்கு நீர் என்னை மேன்மைப்படுத்துவீர், நான் அதை விசுவாசிக்கிறேன். என் தவறுகளை மன்னித்து எங்களை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி சகோதரி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் ஆண்டவர் இந்த வருஷத்திலேயே உங்கள் வாக்கில் சில மேன்மையை கொடுத்து கர்த்தர் உயர்த்தோட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க தான் சகோதரி, உங்களை குறித்து நான் தெளிவாக சொல்றார். சந்தேகப்படாதீர்கள். இயேசுடைய வல்லமை இவன் தலைப்பகல இறங்கி வருகிறது. அடையாளத்தை சொல்லுகிறேன். அடிக்கடி உங்கள் தலையின் பகல் ஒரு வலி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த வலிகள் மாறுகிறது. நீ விடுதலை பெற்றுக்கொள்கிற சகோதரி, கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ் படிவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான காத்தை செய்வே என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த சகோதரி. தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிரசன்னம் எங்க நடுவலே இறங்கி வருகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். இங்கே ஒரு சகோதரர், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணுகிற ஒரு சகோதரர், தேவனுடைய கரம் உங்கள் மீது இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். தெளிவாய் கர்த்தர் உங்களை குறித்து சொல்லுகிறார். எவ்வளவோ பிரயாசப்படுகிறீர்கள், பிரயாசப்பட்டு உழைத்தாலும் நீங்கள் வருகிற நீங்கள் சம்பாதிக்கிற வருமானம் உங்களை கையில் தங்குவதே கிடையாது. பணம் வருகிறது, எப்படி வருகிறது, எப்படி போகுது அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அது ஓட்டைப்பையில போட்ட பணத்தை போல இன்னைக்கு உங்கள் பிசினஸ் இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க கர்த்தரை நேசிக்கிற சகோதரனா இருக்கிறபடினால் இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிற சகோதரனே. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து தெளிவாக காத்த சொல்லுகிறார். பல இடத்திலே உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பது உங்களுடைய கோபம். உங்களுடைய கோபத்தின் நிமித்தமாய்த்தான் அநேக நன்மைகள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. சகோதரனே, நீங்கள் தான், உங்களோடு தான் நான் தெளிவாக பேசுகிறார். நானாக இருப்பேனோ நினைக்கிறீர்களே, நீங்கள் தான். இன்னைக்கு இந்த கோபத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்புகிற பொழுதுதான் தேவன் தாம் சொன்ன வார்த்தையின்படி உங்கள் வியாபாரத்திலே மேன்மையான காத்தை செய்வே என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பல விதத்திலும் அந்த தடைகள் போராக இருந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறபடி கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவ மேன்மை கிடைக்காதற்கு காரணமே உங்கள் கோபம் தான். இன்றைக்கு சகோதரனே, ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நான் இன்னும் அடையாளத்தை சொல்லுகிறேன். நீங்க சந்தேகப்படாதீர்கள். உங்கள் மனைவி கூட பரமரை சொல்லுகிறாங்க, ஏன் இப்படி கோபப்படுகிறீர்கள்? நீங்க கோபப்பட்டுதான் எல்லா இடத்தையும் எதிர்ப்பு சம்பாதிக்கிறீர்கள். எவ்வளவோ நன்மை செய்திருந்தும் உங்கள் கோபத்தின் நிமித்தமாய்த்தான் உங்களுக்கு கெட்ட பேர் வருகிறது சொல்லி உங்கள் மனைவி கூட பரமரை சொல்லுகிறார்கள். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை நேசிக்கிறபடினால் அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த கோபத்தை விட்டு மனம் திரும்புவீர்களானால் கர்த்தர் உங்கள் வாக்கிலே புதிய காத்தை செய்து உங்களை வைத்து வேண்டிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டிலே சில மேன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இப்ப நான் நேரடிக்கையா. நீர் வாக்கு கொடுத்து என் பிள்ளைகள் வாக்கு நான் மேன்மையான காத்தை செய்வேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மையான காரியத்தை நீர் செய்ய வேண்டுமானா ஜெபிக்கிறேன் அப்பா. ஒருவேளை கேம்ப் சைடு வந்து அருமையான
சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இப்படி உங்கள் பிள்ளைகள் செய்கிற காரியம் அல்ல, இதை விட மேன்மையான காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்து உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, வேலை ஸ்தலத்திலே காணப்படும் தடைகள் மாறட்டும் ஐயா. உயர்வை தடைப்பட சாத்தானுடைய வல்லமைகள் மீது நான் ஜெயம் எடுக்கிறேன். பிள்ளைகள் வேலை ஸ்தலத்தில் பிள்ளைகளுக்கு மேன்மையான காத்து நீர் செய்து உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிசினஸ்ல மேன்மை கட்டளை இடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் என்ன செய்தாலும் ஆண்டவரே அல்ல மேன்மை நீர் கொடுத்து உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நீ சொன்னேரே, நீயோ கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுக்கிறவனை ஆசீர்வதிப்பே. இது உம்முடைய சந்ததி அல்லவா, நீர் மேன்மையா வைக்கிற சந்ததியா இருக்கிறபடினாலே நீ சொன்ன நீங்கள் கடன் வாங்குவது இல்லை இந்த வார்த்தையின் ஆண்டவரே. யார் யார் இப்படி கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. கர்த்தர் பிள்ளைகளுக்கு மேன்மையான காரியங்களை செய்து நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உன்னை பிள்ளைகள் நினைத்ததற்கு மேலாக மேன்மையான வேலைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் சோத்திரம். உம்முடைய சாட்சிகளாய் மாறிவிட்டபடினால் அவருடைய கற்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்திலே காணப்படும் தடைகள் இன்றைக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. திருமண தடைகள் மாறட்டும் ஐயா. பிள்ளைகளுக்கு மேன்மையான திருமண வாக்கிய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து உங்க நாமத்தை பிள்ளைகள் மூலமாக நீர் மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். தகப்பனே, நான் மீண்டும் ஜெபிக்கிறபடி நீர் சொன்னீர் வியாதியை உன்னை விட்டு விலக்கவே. இது உம்முடைய ஜனம், இது உம்முடைய சந்ததியா இருக்கிறபடினா எந்த வியாதிக்கு அதிகாரமே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் இப்படி வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளும் இப்படி சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினால் சாத்தானுடைய கட்டுகளை அவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பாதிக்கப்பட்ட கைகளுக்குள்ளே, பாதிக்கப்பட்ட கால்களுக்குள்ளே, பாதிக்கப்பட்ட எலும்புகளுக்குள்ளே தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளும் இப்பொழுது சுகம் அடைவதாக. நீ சுகமடைய விரும்புகிறாயா? நீ கேட்ட தேவனே, இப்படி விருப்பத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான சுகத்தை கட்டளையிடுவீராக. அவள் விரும்புகிறபடியே ஆண்டவரே அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா வியாதியின் கட்டுகளும் இப்படி தெரிபட்டு போவதாக. பயன்படுத்த முடியாத உறுப்புகள் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சகோதரி, இயேசுடைய வல்லமை உன் காதிலே இறங்கி வருகிறது. காதிலே காணப்படும் அடைப்புகள் இயேசுவின் நாமத்திலே மாறுகிறது. நீங்க பயத்தோடு வந்தீர்கள், என் காது செவிடாகி விடுமோ பயத்தோடு வந்த சகோதரி, இயேசுவின் நாமத்தினால் உன் காதுக்குள்ளே இயேசுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பாதிக்கப்பட்ட காதுகள் இப்படி சுகம் அடைகிறது. இயேசுவின் நாமத்தினால் நீ சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தேங்க்யூ லார்ட். மக நன்றி. ஒரு சகோதரி பெரும்பாடுடைய சரியை போல துக்கத்தோடு வந்த சகோதரி, இயேசுடைய வல்லமை உன்னுடைய கர்ப்பப்பையில இறங்கி வருகிறது. உன்னுடைய கர்ப்பப்பைக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த சாத்தானுடைய வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மாதத்தில் சில நாட்கள் கூட நான் சமாதானமாக இருக்க முடியவில்லை, இந்த போராட்டம் வந்து விடுகிறேன் சொல்லி நீங்க வேதனையோடு வந்தீர்கள் அல்லவா? இயேசுடைய வல்லமை இப்பொழுது கர்ப்பப்பையில இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினால். அந்த கர்ப்பையில் பாதிப்பட்ட வியாதியின் தன்மைகள் மாறுகிறது. நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த சகோதரி. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குகிற அன்பிற்காக நன்றி செலுத்த துதிக்கிறேன் ஐயா. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்படி விசேஷமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற அத்தனை செழிப்புகளையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். சகல ஜாதிகளிலும் உங்களை நான் மேன்மையாக வைப்பேன். வார்த்தையின் ஆண்டவரே, இன்றைக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளைகள் வாக்கிலும் ஆண்டவரே நீர் மேன்மையான காரியங்களை செய்து இவர்களின் மேன்மைப்படுத்த வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரம் அப்படியே தம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானங்களை கொடுங்க. கல்விமானி நாவை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதம் அல்லவா? எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எங்களை காட்டிலும் எங்கள் பிள்ளைகளை மேன்மையான ஸ்தானத்தில் வைத்து நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா.
பிள்ளைகள் அப்படிப்பட்ட விசேஷத்த ஞானங்களை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காகவும் நான் நன்றி செலுத்தி துதிக்கிறேன் தகப்பனே. இந்த 2வது பகுதியிலும் எங்கள் கர்த்தர் எங்கள் நடுவில் வந்து நீர் உம்முடைய பிள்ளையோடு பேசி நீ சொன்ன வார்த்தையின்படி இன்னைக்கு வந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்து மேன்மையான நன்மைகளை கொடுத்து ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நாட்டில் இதே இடத்துல நம்முடைய பிள்ளைகளை நீர் சாட்சியாக எழுப்பி இவர்கள் மூலமாக இன்னுமுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீரே வந்து நீரே பேசினி நீரே நம்மை ஆசீர்வதித்து நான் அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரன் கடமை நான் செய்திருக்கிறேன். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ അൻപും பரிசுத்தாவிடைய ஐக்கியமும் அந்யோன்யம் வழித்தலும் நம் அனைவரோடு இன்று மற்றும் எப்பொழுது இருப்பதாக. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே.